கார்த்திக்கோட அப்பா சொன்ன மாதிரி கார்த்திக் வந்துட்டு அண்ணத்தை கூப்பிட்டுக்கிட்டு ஹனிமூன் கிளம்பி போகிறாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு. வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு சந்தோஷமாக கிளம்புறாங்க. அப்போ நம்ம அண்ணன் அக்கா அண்ணனும் வரேன்னு சொல்கிறாருல, நீங்கள் வாங்க எங்கள் கூட அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அண்ணன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. சந்தோஷமாக இவங்களும் ஏற்காடு கிளம்புறாங்க. அங்கே போனால் நம்மளோட கார்த்திக் அவ்வளோ சந்தோஷமாக நல்லபடியாக அண்ணத்தை பார்த்துக்கிறாரு. ஜர்க்கினெல்லாம் போட்டு விடுறாரு, சுற்றியெல்லாம் காமிக்கிறாரு. இப்படி ஒரு பக்கம் சந்தோஷத்தோடவே போயிட்டுருக்கு. ஆனால் இந்த அண்ணன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரம்யாவை அங்கே வர சொல்லியிருக்காங்க. ரம்யாவும் ஏற்காடு அர்ஜெண்ட்டாக போகணுன்ற மாதிரி பேசி புக்கையெல்லாம் வாங்கிக்கின்னு அவங்க இருக்கிற இடத்துக்கு வராங்க. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அண்ணன் நினைக்கிறாங்க, சின்னக்கா என் மேலே அவ்வளோ அன்பை பொழிகிறாரு, அவ்வளோ பாசமாக இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு நான் ஏமாற்றத்தை கொடுக்க போகிறேன்னா இல்லை வர ரம்யா அவருக்கு ஏமாற்றத்தை கொடுக்க போகிறாங்களான்றது தான் எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிறாங்க. எதுக்காக அண்ணன் இப்படி பண்ணுறாங்க? ரம்யா கார்த்திக் கூட சேர்த்து வைக்கணுன்னு தான் இதை பண்ணிகிட்டு இருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது மோட்டிவ் இருக்கா, என்ன ஏதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.